திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற திருப்பதிகம் 7ஆம் திருமுறையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் அருளப்பெற்ற 88வது திருப்பதிகம். திருவேழிமிழலை திருத்தலத்திலே அவர் அருளி செய்த திருப்பதிகம். திருவேழிமிழலை அப்படின்ன உடனே நமக்கு என்னெல்லாமோ அதுல உள்ள வரலாறுகள்லாம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது படிக்காசு தந்த இடம் அப்படிங்கிறது. இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அந்த அந்த வரலாற்றை நினைவு கூறுவார். அதாவது தினம் உட்காந்து பாட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு, நீ அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தல அப்படின்னு சொல்லி கேட்பார் சுவாமிகிட்ட. அப்படிலாம் எல்லாருக்கும் அருளிய மாதிரி நீ அருளினாய், அது எனக்கு தெரியும், அதே மாதிரி எப்பவுமே நீ அருளணும், எனக்கும் அருளணும் என்று கேட்பார். இந்த பதிகத்திலே அதை பற்றிய குறிப்பு வருகிறது. நான் ஞானசம்பந்த பிள்ளையாரும் நாவுக்கரசர் பெருமானும் திருவேழிமிழலைக்கு வந்திருந்த பொழுது அங்கே பஞ்சம் வந்ததால் கோவிலுக்கு வடக்கு பக்கம் இருக்கின்ற மடத்திலே நாவுக்கரசர் தன்னோடு வந்திருந்த அடியார் கூட்டத்தோடு தங்கி இருக்கின்றார். இங்கே தெற்கே உள்ள மடத்திலே ஞானசம்பந்த பிள்ளையார் தங்கி இருக்கின்றார், அவர் கூட வந்த அடியார் பெருமக்களோடு. அப்போ அடியார்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நான் தினமும் உங்களுக்கு ஒரு பொற்காசு தருகிறேன், படிக்காசு. இப்ப நம்ம சாதாரணமா பேட்டா அப்படிங்கோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் படிக்காசு தருகிறேன், அதை எடுத்துக்கொண்டு அந்த அடியார்களுக்கெல்லாம் உணவிடுங்கள் அப்படின்னு இறைவன் ஆணையிட்டதாகவும், அப்பரடிகள் வடக்கு பக்கம் உள்ள அந்த பலிபீடத்தின் மீது படிக்காசு இருக்கும், அதை எடுத்துட்டு போய் அவர் அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் வாங்கி அவர்களுக்கு உணவிட்டதாகவும், அங்க இருந்தவங்களுக்கெல்லாம். அப்புறம் அடியார்கள் மட்டுமா சாப்பிட்டுருப்பாங்க, யாரெல்லாம் வருவாங்களோ எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஞானசம்பந்த பிள்ளையார் படிக்காசு எடுத்துட்டு போனது, அது வாசி திரவை பதிகம், அதெல்லாம் நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். உடனே அவர் அதுக்கு ஒரு பதிகம் பாடி அந்த குறை இல்லாம திரும்ப பெறுவார். இப்படி இது ஞானசம்பந்த பிள்ளையார்கிட்ட ஒரு இதை திரும்ப கேட்க வச்சது அப்படிங்கறது இந்த ஒரு இடத்துலதான். மற்ற இடத்துலலாம் அவர் என்ன கேட்டாலும் அவர் வாயை திறக்கனாலும் சுவாமி கொடுப்பாரு. மகன் இல்லையா, மகன்மை முறை இல்லையா, வழி இல்லையா அவரோடது. அது இந்த இடத்துல மட்டும்தான் அவருக்கு வாசி உள்ள காசை கொடுத்து அந்த வாசி தீரவே காசு நல்கினீர்னு இன்னொரு பதிகத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டாரு அவர்கிட்ட. அப்படி அந்த அருமையான நிகழ்வு நடந்த இடம் இந்த திருவேழிமிழலை. இங்கே மகாவிஷ்ணு இங்கே தனக்கு சக்கராயுதம் தேவை என்பதற்காக தவம் இருந்ததாக, பூஜை செய்து வந்ததாக ஒரு புராணமும் கூறப்படுகிறது. இவர் அந்த சக்கராயுதத்துக்காக திருப்பங்கிலி, திருமாற்பேரு, இங்கே திருவேழிமிழலை இந்த தலங்கள்ல எல்லாமே அவர் பூஜை செய்ததாக தல வரலாறுகள் இருக்கின்றன. இங்கே அவர் நித்தம் 1000 மலர்கள் கொண்டு வணங்கினார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்பரடிகள் தன்னோட புராணத்துல, தன்னுடைய பதிகங்கள்ல 2 இடத்துல இதை பற்றி இந்த 1000 நித்தம் 1000 மலர் கொண்டு இறைவனை பூசித்தீர் அப்படின்னு, இறைவனை பூசித்தார் திருமால் அப்படிங்கிற குறிப்பை நாவுக்கரசர் பெருமான் கூறியிருப்பார். அதை இவர் அந்த தலத்திலே ஒரு முறை ஒரு பூ குறைந்ததாகவும், அவருக்கு அரவிந்தன் என்று பெயர் இல்லையா, கண்களே, அவருடைய கண்களே தாமரை மலர் போல இருக்குங்கிறதுனால ஒரு கண்ணையே எடுத்து தாமரை மலருக்கு பதிலாக அவர் கொடுத்தார், பூஜித்தார் என்று சொல்லுவார்கள் இல்லையா. அதுக்கு இப்போ இங்கே இந்த திருக்கோயில்ல உள்ள உற்சவமூர்த்தி பாதத்துல அந்த கண் இருப்பது போன்ற ஒரு சிலை அமைப்பு இருக்கு. இங்க உற்சவமூர்த்தி கல்யாண சுந்தர பெருமான், மாப்பிள்ளை சுவாமின்னு சொல்லுவாங்க. ஐயோ, நிஜமாவே அவரை பார்த்தா மாப்பிள்ளை குலத்துல இருப்பாரு. அப்படி ஒரு அழகு, அம்மை பெண்மைக்கே உரிய நளினத்தோட, மணப்பெண் எப்படி நளினமாக அப்படி லேசா தலை குனிந்து அப்படி நிற்பாளோ அது மாதிரி அம்மை நிற்பா. அப்படி ஒரு அழகு அந்த கோலத்தை பார்க்க. இங்க சுயம்புலிங்கம் கூறுவார்கள். அப்புறம் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு சீர்காழி தலத்திலே இருக்கின்ற கோலத்தை இங்கே காட்டினார் அப்படிங்கிற புராணமும் நம்ம முன்னால பார்த்திருக்கோம். இப்படி திருவேழிமிழலைக்கு ஏகப்பட்ட நிறைய நிகழ்வுகள் அதை நமக்கு நினைவூட்டுகின்ற வண்ணம் அமைந்திருக்கின்றன. அந்த திருவேழிமிழலை கோயிலோட அமைப்பும் அவ்வளவு அழகா இருக்கும். அங்க வவ்வால் நெத்தி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு.
அது எப்படின்னா தூணே இல்லாம அப்படி இருக்குமா. வௌவால்கள்லாம் அங்க தங்க முடியாத அளவுக்கு இருக்குமா. இப்ப நம்ம திருக்கோயில் எல்லாம் வௌவால்கள் தங்குது இல்ல. அங்க பெரிய மண்டபம் இருந்தாலும் அதுல வௌவால் தங்க முடியாதபடி ஒரு கட்டிட அமைப்புல அமைச்சிருப்பாங்களாம். இன்னைக்கு வேடிக்கையா ஒரு குறிப்பு இதை பத்தி படிக்கும்போது பார்த்தேன், ஒரு குறிப்பு பார்த்தேன். அதாவது நம்ம சபதிகள்ட்ட எல்லாம் போய் கோயிலை பற்றி கோயில் எல்லாம் கட்டணும், வைக்கணும், புனரமைப்பு செய்யணும் அப்படிலாம் கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வௌவால் நெத்தி மண்டபம் இருக்குல்ல, அது மாதிரி என்ன கட்ட சொல்லக்கூடாது. மத்தபடி நீங்க எது கட்ட சொன்னாலும் நாங்க கட்டி தரோம் அப்படின்னு கேட்பாங்க. என்ன வகையான அமைப்பு புனரமைப்பு செய்யணும்னாலும் நாங்க செய்து கொடுப்போம். இந்த வௌவால் நெத்தி மண்டபம் மாதிரியும் ஒரு கல் பலகணி ஏதோ ஒரு கோயில்ல பார்த்தேன். திருவலஞ்சுழி அந்த அந்த பிள்ளையார் பக்கத்துல ஒரு கல்லால ஆன ஜன்னல் மாதிரி ஒண்ணு இருக்கும் தெரியுமா. அந்த கல் பலகணி மாதிரியும் இன்னொன்னு என்னது இங்க திருவேழிமிழலை வௌவால் நெத்தி மண்டபம் இந்த ரெண்டையும் மாதிரி செய்யின்னு சொல்லக்கூடாது. மற்றபடி என்ன செய்யணும்னாலும் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி அந்த அளவுக்கு சிற்பக்கலையின் நேர்த்தி இந்த கோவிலிலே நாம் காணலாம். இது எல்லாம் தவிர தனக்கு சக்கராயுதம் தந்து இறைவன் அருளினான் என்பதற்காக திருமால் அங்க விண்ணுலகத்திலிருந்து ஒரு கல் விமானம் கொண்டு வந்து இங்கே அமைக்கிறார். அது விண்ணிலிருந்து இழிந்து கீழே வந்து அமைக்கப்பட்டது என்பதனால் அதற்கு விண்ணிழி விமானம் என்று பெயர். இதே மாதிரிதான் மதுரையில இந்திரன் கொண்டு வந்து அங்க விமானம் அமைத்தான். அவனுக்கு சாபம் தீர்த்ததுனால மதுரை கோயில்ல இந்திரன் விமானம் அமைத்தான். அதுவும் விண்ணிழி விமானம் தான். ஆனா விண்ணிழி விமானம்ங்கிற வார்த்தை சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது திருவேழிமிழலை. அப்படி அது சுவாமி கார்த்தியாயினி என்று அம்பாள் பெயர் கொண்டு, அம்பாளின் பெயர் கார்த்தியாயினி. அங்கே இறைவன் திருமணம் செய்து கொண்டதால் அது திருமணத்தலம். இப்ப திருமண தடை நீங்குவதற்கான தலமாக கருதப்படுகிறது. அந்த திருமண சந்நிதி முன்னாலேயே மண்டபம் இருக்கும். அரசாணிக்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. இப்ப திருமணத்துல எல்லாம் அரசாணிக்கால் எல்லாம் நட்டு நம்ம சில கட்டுக்கள் எல்லாம் செய்வோம் இல்லையா. அத மாதிரி பந்தக்கால்லாம் வச்ச மாதிரி அந்த மண்டபமே பார்ப்பதற்கு ஒரு அழகா இருக்கும். அந்த மண்டபத்துக்கு அரசாணிக்கால் மண்டபம்னே சொல்லி இவ்வளவு அழகான கோவில். இறைவன் அப்படி அருளுகின்ற தன்மையுடைய அருளே வடிவானவன். இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி பாடியிருக்கின்றார். அது நீ எல்லாருக்கும் அருளுவாய், எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் கேள்விப்பட்டதுனால நீ எனக்கும் அருள வேண்டும் என்று கூறுகின்றார். முதல் பாடல்ல என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை நம்பினவங்களுக்கெல்லாம் அருள் கொடுப்ப அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. நம்பினவங்களுக்கு தான் அருள் கொடுக்க முடியும் இல்லையா, நம்பாதவங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறதையும் ஒரு குறிப்பா நமக்கு காட்டுறாரு. அவங்க இறைவனை வணங்குகின்றார்களா அங்க இருக்கின்ற அந்தணர்கள். எப்படி வணங்குகின்றார்கள் என்றால் வேள்வி அமைத்து வணங்குகின்றார்களாம். அந்த வேள்விக்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னா 4 வேதங்கள். வேதங்கள் தான் எப்படி ஒவ்வொன்று வேள்விக்கான யாகசாலை யாக குண்டங்கள் அமைப்பதுங்கிறத வேதம் தான் கூறுகிறது. அந்த நேரத்திலே கூற வேண்டிய மந்திரங்களை வேதங்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறது. அப்புறம் அதுல செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் என்னங்கிறதையும் வேதங்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறது. அதனால அந்த வேள்விக்கே காரணமாக இருப்பது வேதங்கள் தான். அந்த வேதங்களை ஓதி உணர்ந்த அந்தணர்கள் இந்த ஊர்ல நிறைய வேள்விகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்க இருக்கின்ற பெண்கள், திருவேழிமிழலையில் இருக்கின்ற பெண்கள் செல்வ செழிப்பை எடுத்து காட்டுகின்ற வகையிலே ரொம்ப செழிப்பா இருக்காங்களாம். நான் அப்புறம் கொஞ்சம் யோசிப்பேன், அதே இந்த இதை அப்படியே பார்த்தோன்னு நினைச்சேன். சரிதான், ஒரு வீட்டுல செல்வம் செழிப்பா இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஆணும் பெண்ணும் போனாலும் ஒரு ஆணால செல்வத்தின் நிலைமை நிறைய காட்ட முடியாது தெரியுமா. ஓரளவு காட்டலாம் வேணாம், ரொம்ப அருமை அழகான ஒரு பட்டு உடை உடுத்தி கொஞ்சம் 1-2 வேணா கழுத்துல கையில போடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆண்கள் செல்வ செழிப்பை காட்ட முடியாது. ஆனா ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்களேன், செல்வ செழிப்பை எப்படி எடுத்து காட்ட முடியும் அவளால? உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கெல்லாம் நகை போட்டு அலங்கரிக்க முடியுமா போடலாம். அப்புறம் அவ்வளவு விலை உயர்ந்த பட்டு, நீங்க என்னதான் விலை உயர்ந்த பட்டு வேட்டியா வாங்கினாலும் அப்படி பளபளன்னு இருக்காது. ஆனா ஜரிகையில முக்கிய எடுத்தாக்குல ஒரு சேலை தான் இருக்கும் இல்லையா. ஆக ஒரு வீட்டின் செல்வ செழிப்பை காட்டக்கூடியது யாருன்னா பெண் அப்படின்னே கூறுகின்றார் இங்கே. அங்க இருக்கின்ற பெண்கள் எல்லாம் அப்படி செழிச்சாங்களாம். அவங்களுடைய செழிப்பு, முகத்துல இருக்கிற பளபளப்பு, அந்த செல்வத்தின் செழுமை தெரியக்கூடிய அளவுக்கு அந்த பெண்கள்லாம் பொன்னுல செய்யப்பட்ட பாவை மாதிரி இருக்காங்களாம். அப்படி இருந்த மகளிர் எல்லாம் இருக்கின்ற ஊர் எது? இந்த திருவேழிமிழலை. இந்த திருவேழிமிழலையில யாரெல்லாம் வணங்கினாங்க தெரியுமா? தேவலோகத்துல இருக்கின்றவர்கள் எல்லாம் வணங்கிறார்கள்.
அப்புறம் உமையம்மையோடு நீ இங்கே விருப்பத்தோடு உறைந்திருக்கின்றாய். அங்கேயே உன்னுடைய இடம் அப்படின்னு இருக்கின்றாய். அங்க உள்ள தலவிருட்சம் எனது மிடலை செடி. அந்த மிடலையுடைய மிடலை செடியில நிழல் அதை வீழி என்று கூறுகின்றார். அந்த நிழலிலே நீ எழுந்தருளி இருக்கின்றார். எனக்கும் அருள்வாயா அப்படின்னு அந்த ஒரு சிறப்பான சேர்த்து சொல்லுகின்றார். இத்தனை பேருக்கு அருளிறியப்பா, அப்ப நீ எனக்கும் அருள மாட்டியா என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். நம்பினார்க்கு அருள் செய்யும் அந்தணர் நான்மறைக்கு இடமாய வேள்வியுள் செம்பொனேர் மடவார் அணி பெற்ற திருமிழலை உம்பரார் தொழுதேத்த மாமலையாளொடும் உடனே உறைவிடம் அம்பொன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே. ஆக அந்தணர்கள் இருக்கின்ற இடம், நம்பினார்களுக்கு அருளுகின்ற இடம், நான்மறைகளுக்கு இடமான வேதத்தை ஓதி வேள்வி செய்கின்ற இடம், பொன் மாதிரி இருக்கின்ற மடவார்கள் இருக்கின்ற இடம், உம்பர்கள் வந்து தொழுகின்ற இடம், உமையவளோடு நீ அங்கே எழுந்தருளி இருக்கின்ற இடம். எந்த இடம்? மிழலை செடியின் நிழலிலே அதை தலவிருட்சமாக கொண்டு நீ அமைந்திருக்கின்றாய். எனக்கும் அருள்வாயாக என்று கேட்கின்றார். அடுத்து இரண்டாவது பாடல்ல என்ன கேட்கின்றார் என்றால், இறைவனை அந்த மண்டபத்தை பற்றிய குறிப்பை நமக்கு தந்து விடுகின்றார். பொதுவா ஒரு கோயில் நம்ம எங்கிருந்து பார்த்தாலும் நமக்கு முதல்ல கண்ணுக்கு தெரியாது தூலலிங்கமாக கருதப்படக்கூடிய கோபுரம் இல்லையா? அதான் இருக்கிறதுலே பெரிதாக போற்றப்படக்கூடியதாக இருக்கும். ஆனா இங்க அந்த கோபுரத்தை விட உயர்வாக பெரிதாக போற்றப்படக்கூடியது என்னதுன்னா வெண்ணிழி விமானம். சாதாரண விமானம் இல்லை. இந்த விமானத்தின் தோற்றத்தை வைத்து நம்ம பெருமையா பேசுறோம். தூங்கானை மாடம்னு சொல்றோம், அப்படிலாம் நிறைய இடங்கள்ல சொல்றோம் இல்லையா? அப்புறம் அந்த சந்நிதி கர்ப்பகிரகம் இருக்கிற இடம் ஏதோ ரதம் மாதிரி இருக்கிறப்ப அப்படிலாம் அமைத்திருப்பார்கள். இங்கே உள்ள விமானம் வெண்ணிழி விமானம். அதை 16 சிங்கங்கள் தாங்குதான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அமைப்புலதான் அதை அமைத்திருக்கிறார்கள். அப்ப சிங்கம் எல்லாம் தாங்குது, அவ்வளவு உயர்வான விமானம் அப்படின்னு அவர் பெருமையாக கூறுகிறார். இதிலே நீ எப்படிப்பட்ட அருளை புரிகின்றவன் தெரியுமா? உன்னுடைய கழுத்தே எங்களுக்கு அதை எடுத்து காட்டியது. நீலகண்டம் அந்த சொல்லே இறைவனின் அளவிறந்த கருணையை கூறவல்ல சொல் இல்லையா? அதனால அவ்வளவு அருமையான அருளை விளக்குகின்ற, அருளை எங்களுக்கு நினைவூட்டுகின்ற உன்னுடைய கருத்த கண்டம் அதை கொண்டிருக்கின்றாய் நீ. அதே மாதிரி வெண்மையான குழையை அணிந்திருக்கின்றாய். குழை ஒன்றினை உடையவர். ஒரு குழை, ஒரு காதுல ஒரு குழை, அப்ப இன்னொரு காதுல தோடு இல்லையா? அம்பாளுக்கு தோடுங்கிறதுனால ஒரு குழை அப்படின்னு சொல்றார். ஒரு குழையை நீர் அணிந்திருக்கின்றீர். இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா அப்படி உறுதியான மனதோட இருக்காங்களாம். இறைவன் தான் எங்களுக்கு துணை, அவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் அருளுகின்றான், அவன் இங்கே விரும்பி இருக்கின்றான், அவனை நாங்கள் விரும்பி வணங்குகின்றோம் அப்படின்னு உறுதியான மனசோடு இருக்கின்றார்களாம். அப்படி இருக்கின்றவர்களுடைய சிந்தையில இறைவன் இருக்கின்றான். அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? உறுதியான மனத்தோடு இருக்கணும். முதல் பாட்டுல நம்பிக்கையோட இருன்னு சொன்னாரு, இப்போ உறுதியான மனத்தோடு இருக்கிறது. அது சரிதான் இல்லையா? இப்ப நம்ம இன்றைக்கு இப்போ ஒரு விதமா கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன், நடுவுல எனக்கு கஷ்டமே தீரல அப்படின்னு ஒரு 4 பேரு, நீ கஷ்டம் தீரலன்னா இங்க போய் கும்பிட்டா என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு இடத்த காட்டி அங்க கும்பிடு உனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுல உள்ள உறுதியை தூர வச்சுட்டு இப்போ நான் அங்க போறேன் அப்படின்னு போனா அதுல என்ன பலன் கிடைக்கும் நமக்கு? இறைவன் தான் நமக்கு முழுமுதற் கடவுள், அவன் தான் எனக்கு எல்லாம் தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வேணும். அப்புறம் அவனை விட்டு நான் வேறு ஒருவரையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான மனப்பான்மை வேணும். ஆக நம்பிக்கை, உறுதி, இது 2 வேணுங்கிறத சொல்லிட்டாரு. அடுத்தடுத்த பாடல்கள்ல சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட திருவிழிமிடலை இருக்கே, அங்க இருக்கின்ற அந்தணர்கள் என்ன செய்கின்றார்கள்னா, அவர்கள் வேதம் ஓதி தீ வளர்த்து வேள்வி எடுக்கின்றார்கள். அந்த வேள்வி எடுத்து அந்த இடத்தை அப்படி செல்வ நிலையில வச்சிருக்கிறதுனால திருவேழிமிடலைக்கு எந்த வறுமையும் வராமல் விரட்டுகின்றார்களாம். பஞ்ச காலத்திலேயே அங்க வறுமை வரவிடாம சுவாமி பார்த்துக்கிட்டார் இல்லையா? அப்ப திருவிழிமிடலையில வறுமை வராமல் பார்த்து கொள்கிறார்கள். யாரு? அங்கே நியமத்தோடு வாழ்கின்ற மக்கள் என்று கூறுகின்றார். இந்த அந்த கோயில்ல சிங்கம் எல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு விமானம் இருக்கு. அது இந்த மண்ணுல இறங்குச்சு.
அப்படி இறங்கின உடனே அந்த விமானத்துக்குள்ள எல்லாரும் அடங்குகின்றோம் இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் அந்த கோயிலுக்குள்ள போயாச்சுன்னா சுவாமியுடைய கோயிலுக்குள்ள இல்லை, எங்க இருந்தாலுமே சுவாமியுடைய அவருடைய கட்டுப்பாட்டுக்கு ஆளுமைக்கு உள்ளதான் நாம இருக்கோம். இங்க அந்த கோயிலுக்குள்ள அதை கொண்டு வந்து வச்சது யாரு? திருமால் கொண்டு வந்து இங்க வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ள அவர் நின்னாருன்னா அது எப்படி இருக்கான்? உலகத்தையே அந்த வான நாடையே, இந்த உலகம் மட்டும் இல்ல, வான நாடு அதையும் தனக்கு கீழ், தன்னுடைய ஆளுமை கீழ் அந்த விண்வெளி விமானம் கொண்டு வந்தது மாதிரி இருக்கான். ஏன்னா திருமால் அங்க நின்று வணங்கிட்டு இருக்கான். கொண்டு வந்ததே அவன் தான். ஆனா அவனை அதுக்குள் தனக்குள் அடக்கி கொள்ளுகின்றது அந்த விமானம். ஏன்? அது இறைவன் சிவபெருமானுக்கான கோயில், திருக்கோயிலுக்கான விமானமாக மாறிவிட்டதால் அது அனைத்தையும் தனக்குள் அடக்கி கொள்ளுகின்ற ஆளுமை தன்மை உடையதாக போகிறது. அப்படியெல்லாம் இருக்கின்ற நீ எனக்கும் அருள்பா என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். 2வது பாடல். விடங்கொள் மாமிடற்றீர் வெள்ளைச் சுருள் ஒன்று இட்டுவிட்ட காதினேர் என்று திடங்கொள் சிந்தையினார் கலிகாக்கும் திருமிழலை மடங்கல், மடங்கல் என்றால் சிங்கம், மடங்கல் பூண்ட விமானம் மண்மிசை வந்திழுச்சிய வான நாட்டையும் அடங்கல் வீழி கொண்டீர். அடங்கல் அது தனக்குள் அடக்கி கொண்ட அடங்கல் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருள்தீரே. விழி அந்த நிழல், மிளலை செடியின் நிழலிலே அதற்குள்ள எழுந்தருள் இருக்கின்ற நீ எனக்கும் அருளுவாயாக என்று கூறுகின்றார். இறைவனின் பெருமையை அடுத்த பாடல்ல இன்னும் உயர்த்தி கூறுகின்றார். என்ன சொல்றாருன்னா, இறைவன் இப்ப இந்த உலகத்துல நம்ம கண்கூட பாக்குறோம் இது இல்லையா? இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை இல்லையா? அந்த உடம்பை விட்டு உயிர் போயிட்டுது அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு மரியாதை கிடையாது. அப்புறம் என்ன செய்வாங்க? பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு ஊரை கூட்டி ஒலிக்க அழுதிடுவார்கள். அப்புறம் பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையம் காற்றிடை கொண்டு சுட்டிட்டு அப்புறம் நீரினில் மூழ்கி நினைப்பொழிவார்கள். அப்போ இந்த உடம்புக்கு மரியாதை கொடுக்கறது யாரு? இந்த உயிர் தான். அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அது மரியாதை கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா உயிர் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் அப்படிங்கறனால உடம்புக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லைங்கள. ஆனா அது எது வரைக்கும் அந்த மரியாதை இருக்குன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் தான். இங்க இறைவன் எப்படி இருக்கான்னா, இந்த உடம்புக்குள்ள உயிர் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி முக்கியம். உயிர் இருந்தா தான் இந்த உடம்பு இயங்கும். அதே மாதிரி இறைவன் இருந்தா தான் நாம் எல்லாம் இயங்க முடியும். இந்த உடம்புக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நீயும் எங்களுக்கு எல்லாம் முக்கியமானவரா இருக்கிருப்பா. உன்னிடம் அந்த 3 ஒளி இருக்கு, சூரியன், சந்திரன், தீ. இது 3 உன்னிடம் தங்கி இருக்கின்றன. நீ எதெல்லாம் மகிழ்ச்சியோட ஏத்துக்கிற தெரியுமா? தெளிவான தண்ணீர் உன் மேல ஊற்றினால் மகிழ்கிறாய். இறைவன் சிவபெருமான் அபிஷேக பிரியன் என்று அழைக்கப்படுபவன் இல்லையா? திருமால் அலங்கார பிரியன், ஆனால் சிவபெருமான் அபிஷேக பிரியன். அதனாலதான் சிவலிங்கம் நிறைய கோயில்கள்ல சிவலிங்கத்துக்கு மேல ஒரு பெரிய இது மாதிரி கூம்பு மாதிரி ஒரு இது இருக்கும். அதுல தண்ணீர் விட்டு சொட்டு சொட்டா சுவாமி மேல விழுந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வைத்திருப்பார்கள். ஏன்னா அவருக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கட்டும் அவருக்கு அப்படின்னு அந்த தெளிவான நீர் கொண்டு அபிஷேகம் செய்தா ரொம்ப சந்தோஷப்படுவ நீ. அது கூட ஆவினில் 5 அந்த பஞ்சகவியம் அதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாய். தேனையும் ஏற்றுக்கொள்வாய். அதையும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வாய். அப்படிப்பட்ட நீ எந்த இடத்துல எழுந்தருள் இருக்கின்றாய் அப்படின்னா, நல்ல செழிப்பான மாடங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற திருவேழி மிடலையில இருக்கின்றாய். உன் கையில மானை வைத்திருக்கின்றாய். அந்த மான் இருக்கு, மழு இருக்கு, மங்கை பாகனாக இருக்கின்றாய். அந்த விண்ணிலிருந்து வந்த அந்த விண்ணெடி விமானத்துக்கு கீழே அதனோட நிழல்ல நீ எழுந்தருளி இருக்கின்றார் இல்லையா? அங்க இருக்க நீ அடியேற்கும் அருள வேண்டும் சுவாமி என்று கேட்கின்றார். 3வது பாடல். ஊனை உற்று உயிராயினீர் ஒளி 3மாய் தெளி நீரோடு ஆண் அஞ்சின் தேனை ஆட்டு உகந்தீர் செழுமாட திருமிழலை மானை நேவிய கையினீர் மழுவேந்தினீர் மங்கை பாகத்தீர் விண்ணில் ஆன வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே
என்று 3வது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து 4வது பாடலிலே என்ன பாடுகின்றார் என்றால், இந்த உலகத்தோடு நம்மை ஒட்டி இருக்க வைப்பது என்னது? பந்தம். நம்மை கட்டி வைத்திருக்கின்றது. நம்முடைய அந்த 3 மலங்களும் நம்மை கட்டி வைத்திருக்கின்றது. அந்த கட்டுக்கள் எல்லாம் என்றைக்கு விடுபடுகின்றதோ அப்ப நமக்கு வீடு பேறு கிடைக்கும். இதை விட வேண்டும், இறைவனின் திருவடியை பெற வேண்டும். அதுதான் வீடு பேறு. இதை விடுதல், அதை பெறுதல். அந்த 2ஆகவே யாரு இருக்காருன்னா சுவாமிதான் இருக்காரு. பந்தமும் வீடும் ஆயினார்க்கு எத்தனை தடவை ஓதியிருப்போம். அதைத்தான் இங்கேயும் சொல்கின்றார். பந்தத்தையும் நீதான் தருகின்றாய், வீட்டினையும் நீதான் தருகின்றாய். ஏன் பந்தத்தை தருகின்றான் அப்படின்னா, இதுவரைக்கும் நாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம் இல்லையா வினை, அந்த வினையெல்லாம் தீர்த்து கழிக்கணும்னா நமக்கு ஒரு பிறவி வேணும். அதனால அந்த பந்தத்தை கொடுக்கின்றான் சுவாமி. அப்புறம் என்ன செய்கின்றான்னா, கூடவே இருந்து நடத்துகின்றான். நம்ம அவன் வழி நடத்துகின்றான்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் கையை பிடிச்சிட்டு அவன் பின்னாலேயே போயிடுவான். அதை புரியலைன்னா தள்ளி வந்துருவான். அந்த முதல்ல சொன்னார்ல நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் பின்னாலேயே போய் இந்த பந்தத்தெல்லாம் விட்டுருவோம். அப்ப நமக்கு விடுதலை கிடைக்கும், வீடு கிடைக்கும். அப்ப உறுதியோட இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும், உறுதியோட இருக்கணும். அப்புறம் அருமையா தெளிந்த நீரோடு ஆவி நிலைந்து தேன் இவற்றையெல்லாம் அவனுக்கு அபிஷேகம் செய்து மகிழ வேண்டும். இத்தனையும் செய்தா என்ன ஆகும் அப்படின்னா, பந்தத்தை கொடுத்த அவனே அவற்றையெல்லாம் விட்டு நீங்குவதற்கான வழியையும் காட்டுவான். அப்படி பந்தமாகவும் வீடாகவும் இருப்பவன் இறைவன் தான். இது எல்லாத்தையும் அவன் தான் செய்தான் பாருங்க. பந்தத்துல நம்மளை கொண்டு சேர்த்து வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுதான், ஒளிஞ்சுக்கிடுதான். உள்ளம் கவர் கல்வனாயிடுறான். அதுக்கப்புறம் ஒளிஞ்சு ஏன்னா பக்குவம் இருந்தா தான் அவனை புரிஞ்சுக்கிடுவான். பக்குவம் இல்லாம இருக்கிற நேரத்துல அவன் நம்ம பக்கத்திலே இருந்தா கூட நம்ம அவனை மதிக்கவே மாட்டான். அவனோட அருமை நமக்கு தெரியாது இல்லையா? இப்ப சின்ன குழந்தை கையில நல்ல விலையுறந்த புத்தகமோ அல்லது என்ன பொருளையோ நம்ம கொடுப்போமா? ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஒண்ணு வாயில வைக்கும், இல்லாட்ட தரையில கொடுக்கும், 4 தடவை தட்டும். அப்படிலாம் இருக்கும்போது அந்த குழந்தை கண்ணுல படாம மறைச்சுதான் வைப்போம். அதுக்கு எப்போ அதோடைய அருமை தெரியுமோ அப்ப அது கண்ணுல கொடுப்போம். அதே மாதிரி நமக்கும் பக்குவம் வருகின்ற வரை அவன் மறைந்திருக்கின்றான். அப்படி மறைந்திருக்கின்றவன் தன்னுடைய திருமுடியில என்ன அணிந்திருக்கின்றான் தெரியுமா? துண்டமாகிய நிலா. அதனை தலையில சூடுகின்றவற்றை கண்ணி என்று கூறுவார்களாம். மாலையை தலையிலே சூடுகின்ற பூ மாலையை. இப்ப நம்ம கண்ணி அப்படின்னா 2 வச்சு கட்டுறது மட்டும்தான் கண்ணிங்கிற இதுல சொல்றோம் இல்லையா? 2 கண்ணி பூ எடுத்தேன் அப்படிமோல. இங்க தலையில சூடுவதை கண்ணி என்று கூறுகின்றார்கள். அந்த நிலாவின் துண்டத்தை கண்ணியாக தலையிலே அணிந்திருக்கின்றவன் இறைவன். இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கிறார்களாம். யாரு? தங்களுடைய குளிர்ந்த கைகளால் வேள்வியினை நடத்தி கொண்டே இருக்கின்ற அங்க இருக்கின்ற பெண் அந்தணர்கள் இருக்கின்றார்களே, அவங்களுடைய கைதான் சிறப்பான வேலை செய்கிறது. என்னது? அந்த வேள்வியை வளர்க்கிறது. அதிலே அவிர்வாகம் போடும், அதிலே நெய் ஊற்றி அந்த தீயை நிலைத்து நிற்க வைக்கும். அப்புறம் அதிலே சமித்துகள் எல்லாம் போடும். அப்படி கையால தான் அவங்க அந்த வேள்விகளை நடத்துகிறார்கள். அதனால அவங்களோட சிறப்பு என்ன? அந்த கைதான். அதனால அவர்களை செங்கையாளர்கள் அப்படின்னு அழைக்கிறார்கள். என்ன பேர் பாருங்களேன், அழகா இருக்கு. அப்படி அவங்க மனசு பூரா சுவாமி தான் நிறைஞ்சிருக்காரு. அவங்க வேள்வியில் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இங்க திருவேழி மிழலையில நீ எழுந்தருளி இருக்கின்றாய். நீ இங்க வந்திருக்கேன்னு உடனே வானுலகத்திலிருந்து மகளிர் எல்லாம் என்ன செய்கின்றார்கள்னா நாடகம் நடிக்க இங்கே வருகின்றார்கள். அதாவது இறைவனுக்கு முன்னே நடனமாடி நாடகம் நடத்துவதற்காக வானலோகத்திலிருந்து மகளிர் வருகின்றார்களாம். அவங்க எல்லாரும் முன்னால நடனம் ஆடுகின்றார்கள். சரி, அவங்க மட்டும்தான் வராங்களா? உன்னை மகிழ்விப்பதற்காக அவர்கள் இங்கே வருகிறார்கள். உன்னை மகிழ்விப்பது மட்டும்தானா? வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் வேண்டி. அப்போ உனக்கு மகிழ்விக்கணும்னா என்ன? நீ அந்த இடத்துல மகிழ்ந்து தனக்கு என்ன தந்துடமாட்டியாங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் இதெல்லாம் செய்யறாங்க. அவங்கள தவிர திருமாலும் பிரம்மனும் கூட இங்க வந்துதான் வணங்குகிறார்கள். ஏற்கனவே திருமால் தெரியும், இப்ப பிரம்மனையும் சேர்த்து விட்டுருக்காரு. திருமால் பிரம்மன் எல்லாரும் இங்க உன்னை வணங்குகின்றார்கள். அப்படி இருக்கின்ற இந்த இடம் எப்படி நீ எப்படி எழுந்தருளி இருக்கின்றாய் அப்படின்னா, குளிர்ச்சியான நிழல் கொண்ட மிழலை அதன் அடியிலே எழுந்தருளி இருக்கின்றாய் நீ எனக்கும் அருளு என்று கேட்கின்றார். ஏன்? நீ பந்தத்தையும் வீட்டையும் காட்டினவன் நீதான், ஒளிஞ்சு நிக்கிறவன் நீதான், அப்புறம் மதியை சூடியவன் நீதான்,
மதியை சூடினாயினாலே அது ஒரு கருணை தானே. அப்ப எங்களுக்கு பந்தம் வீடு எல்லாத்தையும் கொடுக்கன்னா கருணையுடையவன்னு தானே அர்த்தம். இத்தனை கருணையோட இப்படி வரிசையா ஒவ்வொன்னா நினைச்சிட்டு பார்த்தா அவங்க எல்லாரும் வந்து உன்னை வணங்குகின்றார்கள். நாடக மகளிர் வந்து நடனம் ஆடிட்டு போறாங்க, திருமாலும் பிரம்மனும் ஒண்ணு வந்து துதிக்கிறாங்க. அப்ப அவ்வளவு பேருக்கும் தெரியுது நீ அருளுகின்றவன்னு, எனக்கும் தெரியுது நீ அத்தனை பேருக்கும் அருள்பவன்னு, என்னை மட்டும் ஏன்பா விடுத, எனக்கும் நீ அருள வேண்டும் என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். 4வது பாடல். பந்தம் வீடு இவை பண்ணினீர் படிரீர். படிரீர் படிறு அப்படிங்கிறது வந்து அது என்ன சொல்ல, வஞ்சனை. வஞ்சனைன்னா நம்ம கெடுதலையான எண்ணத்துல இல்ல, மறைந்திருத்தல் அப்படிங்கிற பொருள். படிரீர் மதி. மதி பிதிர் கண்ணியீர். பிதிர் என்றால் துண்டு. மதி பிதிர் கண்ணியீர் என்று சிந்தை செய்திருக்கும் செங்கையாளர் திருமிழலை வந்து நாடகம் வான நாடியர். வான நாடியர் என்றால் அங்கே உள்ள நடனமாதுகள். வான நாடியர் ஆட மால் அயன் ஏத்த நாள்தொறும் அந்தன் விழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே என்று 4வது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து 5வது பாடலிலே இறைவனின் மரக்கருணையை நினைவிற்கு கொண்டு வருகின்றார். இறைவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவனாக இருக்கின்றான் என்றால் 3 புறங்களை வெல்வதற்காக கிளம்புகின்றான். அப்ப அவருக்கு துணைக்கு எத்தனை பேர் கிளம்புனாங்கிறதெல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. அத 3 புறங்களையும் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மேருமலையை வில்லாக எடுத்துக்கொண்டான். அதை கையில ஏந்தியாச்சு. அப்புறம் வேதங்கள் 4 வேதங்களும் தான் குதிரைகளாக அங்கே வருகின்றது. அப்புறம் தேர், பூமி, அந்த தட்டு பூமி, மேலுலகம் அப்படின்னு அந்த இதெல்லாம் பார்த்திருக்கோம். அந்த தேர் மேல ஏறி போய் நீ அப்படி புறங்களை எரிக்க புறம் திரிந்தாய் நீ அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட பெருமை உடையவன் நீ. நீ ஒருத்தன் செய்யணும்னா இத்தனை பேர் உனக்கு உதவிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அப்ப நீ அருளிட்டனா எல்லாரோட அருளும் எனக்கு கிடைக்கும். நான்மறையோர் இருக்காங்களே, அங்க இருக்கின்ற நான்மறைகளையும் ஓதுகின்றவர்கள் அவர்கள் சிறப்பாக உன்னை வணங்குகின்றார்கள். அப்படி இருக்கின்ற அவ்வளவு பேர் வணங்குகின்ற நீ திருவிழிமிடலையில இருக்கின்றாய் அப்படிங்கிற தன்மையை அறிந்து கொண்டார்கள் எல்லாரும். யாரெல்லாம்? உன்னுடைய அடிகளை எல்லாம் போற்றுகின்ற உன்னுடைய பக்தர்கள். அதனால அவங்க என்ன செய்கின்றார்கள், இவ்வளவு சிறப்பு அவனுக்கு. அங்க வேதங்களே குதிரையா வந்தது, பெரிய மேருமலையே வில்லா வந்தது, தேரு இப்படி அப்படின்னு ஒவ்வொன்னா நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டு அப்பேற்பட்ட நீ இங்கே வந்து உட்கார்ந்துருக்க. உன்னை வந்து வீழிமிடலையில இருக்கின்ற அந்தணர்கள் எல்லாம் உன்னை உயர்ந்து போற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த தன்மையை உணர்ந்து கொண்டதுனால உன்னுடைய திருவடியை போற்றிக்கொண்டே இருக்கின்ற பக்தர்கள் இருக்காங்களே, அவங்க இங்க வராங்க. கோயிலுக்கு வந்து தன்னை மறந்த நிலையில பாடி ஆடி அப்படியே இறைவன் மீது தங்களுடைய பக்தியை செலுத்துகின்றார்கள். அவங்க மேல பரிவு கொண்டவன் நீ. ஏன்னா உன்னை வந்து பாடியும் ஆடியும் வழிபடும் அவர்கள் அது புண்ணியம் செய்தவர்கள் இல்லையா. பாடியும் ஆடியும் வழிபடும், அதனால் என்ன புண்ணியம்னு கேட்டார்ல. அப்படி பாடி ஆடி அவர்கள் வழிபடுகிறார்கள். அப்ப அவங்க மேல நீ என்ன காட்டுற தெரியுமா? பரிவை காட்டுகின்றாய். அவர்கள் மீது பரிந்து நீ அப்படியே அருளை நல்கி கொண்டே இருக்கிறாய். அப்பா அப்பேற்பட்ட நீ இந்த வீழிமிடலை அந்த செடிக்கு அடியில நிழல்ல நீ அமர்ந்திருக்க, எனக்கும் அருள் என்று கேட்கின்றார். 5வது பாடல். புரிசை. புரிசை என்றால் புறங்கள். புரிசை 3ஐயும் போன்ற குன்ற வில் ஏந்தி வேத புரவி தேர் மிசை திரிசை நான்மறையோர் சிறந்து ஏற்றும் திருமிழலை பரிசினால். பரிசுங்கிறது இங்க தன்மை. திருமிழலை பரிசு அப்படின்னா திருமிழலையில அருளுகின்ற தன்மை. பரிசினால் அடிபோற்றும் பக்தர்கள் பாடி ஆட பரிந்து நல்கினீர் அரிய வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே என்று 5வது பாடலிலே வேண்டுகின்றார். அடுத்த 6வது பாடலிலே அடுத்த எல்லாரும் எழுத்துட்டார். அடியார் பெருமக்கள் எல்லாரையும் நாயன்மார் எல்லாரையும் இங்க துணைக்கை கூப்பிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் அருள் இருக்க, இவங்களுக்கெல்லாம் அருள் இருக்க, அப்ப என்னையா விட்ட அப்படின்னு. ஆனா கெஞ்சி கேட்காதீங்க. அந்த அது அது என்ன சொல்ல, அவர் கோரிக்கையா தான் வைக்காரு. ஆனா அங்கெல்லாம் நடந்திருக்கு, இங்கெல்லாம் நடந்திருக்கு, எனக்கும் அருள் அப்படிங்கிற மாதிரி. மற்ற இடங்கள்ல எல்லாம் நீ என்ன கவனிக்கவே மாட்டேங்க அப்படின்னு அந்த தோழமை இதுலதான் முன்னால நிற்கும். இதுல வந்து கெஞ்சிதான் கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. எப்படின்னா உலகத்துல ஒரு பாவச் செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எது? தந்தைய
தந்தைக்கு ஒரு காயம் ஏற்படுத்துறது அப்படின்னா கூட அது பாவச்செயல் நினைப்போம் இல்லையா? பெத்த தகப்பனுக்கு இப்படி ஒரு காயமான்னு. ஆனா இங்க இவர் என்ன செய்தாரு, தன்னுடைய தந்தையின் காலையே வெட்டிட்டாரு. ஆனாலும் அவரை நாயன்மார் வரிசையில கொண்டு வச்சாச்சு, சந்தேச பதம் தந்தாச்சு. அப்ப எப்படி உலகத்தாருக்கு அது பெரிய பாவம்னு தோணலாம், ஆனா அது பாவம் இல்லைன்னு உன்னுடைய அளவை அதுல அப்படி இருக்கு. அப்புறம் உனக்கு பன்றிக்கறி எல்லாம் சமைத்து உனக்கு ஊட்டிய கண்ணப்பர், அவர் யாருமே செய்ய துணியாத ஒரு காரியம். அதாவது இந்த உலகத்துல நம்ம எந்த உறுப்பு குறைஞ்சாலும் கஷ்டப்படுவோம். சுண்டு வரல காயம் பட்டுட்டாலுமே அந்த கையை வச்சு என்ன வேலை பார்த்தாலுமே அந்த காயம் பட்ட இடம் தான் இது பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாம் நமக்கு பெருசுதான். ஆனா ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறது கண்ணு. அந்த கண்ணு இல்லைன்னா படுற அவஸ்தை வேற. அந்த கண்ணையே இடந்து உனக்கு அப்படின்னார். இங்க திருமால் கண்ணை கொடுத்தாரு, இங்க கவனி சக்கராயுதமே கொடுத்த அதே மாதிரி அன்னைக்கு கண்ணப்பர் தன்னுடைய கண்ணையே கொடுத்தாரு. அப்படியெல்லாம் செய்து உன்னை போற்றுகின்ற பக்தர்களுக்கு நீ என்ன செய்தாய்னா உயர்வினை நல்கினாய். அவருக்கு சண்டேசன்கிற பதத்தை கொடுத்து விட்டாய். இவருக்கு நில்லு கண்ணப்பன்னு சொல்லி அவர் கையெட்டி பிடிக்கிற நீ, உன்னோட கையே அவர் மேல பட்டுது. அப்படி உயர்வை கொடுக்கக்கூடியவன் நீ இந்த எங்க எழுந்தருள் இருக்கின்றாய் என்று பார்த்தால் நல்ல அடர்ந்து காணப்படுகின்ற சோலை, அதுல நிறைய மலர்கள், அதுல தேன் வடியுது. அப்ப மனம் இருக்கு, மலரோட மனம் இருக்கு, தேனோட மனம் இருக்கு, அவ்வளவும் இருக்கின்ற திருவிழிமிடலை இருக்கின்றதே. அங்க இருக்கின்ற அந்தணர்கள்லாம் என்ன செய்கின்றார்கள்னா தினம் நாள்தோறும், அதாவது பொதுவா ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம், நித்தம்னு சொல்லியிருக்கலாம். இவர் நித்தம் நாள்தோறும் அப்படின்னு அழுத்தி சொல்றாரு. ஒரு நாள் கூட விட்டது கிடையாது. நித்தம் நாள்தோறும் என்ன செய்தாங்கன்னா மனதிலே நேசம் அன்பு வைத்து உன்னை வணங்குகின்றார்கள். ஆகா, எதெல்லாம் வைக்கணுங்காரு, நம்பிக்கை வைக்கணுங்காரு, உறுதி கொள்ளணுங்காரு, இப்போ நேசம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்படி உன்னை பூசிக்கின்ற இடம் இந்த திருவெழிமிழலை. இந்த நிழலிலேயே அதை நீ அறிந்து கொண்டாய். அவங்க எல்லாரும் நேசத்தோட இருக்கின்றார்கள். இங்கே எழுந்தருளிட்ட. அப்ப எனக்கும் கொஞ்சம் அருளலாம் இல்லையா என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். எரிந்த சந்தி, தந்தை தாளர எரிந்த அப்படின்னு அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிடணும். நாம எரிந்த சண்டி, கண் இடந்த கண்ணப்பன் சேர்த்துக்கிடணும். கண்ணு எரிந்த சண்டி இடந்த கண்ணப்பன், ஏத்து பக்தர்கட்கு ஏற்றம் நல்கினேர். செறிந்த பூம்பொழில் தேன் துளி வீசும் திருமிழலை நிறைந்த அந்தணர் நித்த நாள்தோறும் நேசத்தால் உமை பூசிக்கும் இடம் அறிந்து வீழி கொண்டீர், அடியேற்கும் அருளுதீரே என்று கூறுகின்றார். நீ எனக்கும் அருள மாட்டாயா என்று கேட்கின்றார். சரி, நான் அடியார் பெருமக்களை துணைக்கு கூட்டாச்சு. இப்ப இந்த நாயன்மார் வரிசையில் இல்லாத இன்னும் ஆட்கள் இருக்காங்க. அப்ப இவங்க மட்டும்தான் நினைச்சிடாத, இன்னும் ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் 2 பேரை எடுத்துக்காட்டாக நமக்கு கொண்டு தருகின்றார். உன்னை பணிந்தான் யாரு? பார்த்தன். அர்ஜுனனுக்கு எங்க திருவேட்களத்துல பாசுபதாஸ்திரம் கொடுத்தார் இல்லையா சுவாமி, அத சொல்றாரு. பார்த்தன் உன்னை பணிந்தான். அப்புறம் பகீரதன் அங்கிருந்து ஆகாய கங்கையை கீழே கொண்டு வரணும் அப்படின்னு தன்னுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு இறுதி கடன் செய்ய வேணும். அதுக்கு நிறைய ஆயிரக்கணக்கில், அதனால தண்ணி எல்லாம் சாதாரண காணாது, ஆகாய கங்கையை கொண்டு வாப்பான்னு சுவாமிகிட்ட கேட்ட உடனே அது வேகத்தோடு உலகத்தாருக்கு எல்லாம் கஷ்டமாயிடக்கூடாது, நீ தான் வழிகாட்டணும்னு உடனே அதற்கும் அருளினான் இல்லையா. அப்படி அவங்க எல்லாம் வேண்டுதா போது நீ அருளி இருக்க. எவ்வளவு பெரிய வேண்டுதல் அவங்க கொடுத்தது இல்லையா. உங்களோட போட்டி போட்டு சண்டை போட்டு உங்கூட வேட்டுவன் மாதிரி வேட்டுவன் குளத்துல நீ அதை கூட தெரிஞ்சுக்கிடாம அவன் கூட சண்டை போட்டு அப்புறம்தான் புரிந்து உன்னை வணங்குகின்றான். நீ அவனுக்கே பாசுபதாஸ்திரத்தை கொடுத்து விட்டாய். இங்க இவன் எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டதுனால அவனுக்கும் நீ அருள் இருக்க. அப்படியெல்லாம் பல பக்தர்கள், பல சித்தர்கள், அவங்களுக்கெல்லாம் நீ முன்னாலேயே, இப்பதான் இல்ல ரொம்ப முன்னால இருந்தே அதெல்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அது இப்போ உள்ள கதை மட்டும்தான் தெரியும் நினைக்காதப்பா, அப்போ உள்ள கதையும் நான் தெரிஞ்சிருக்கேன். அப்புறம் இங்க இருக்கின்ற திருவிழிமிடலை என்ன இருக்குன்னா, அப்படி நிறைய மாடங்கள் பக்கத்துல பக்கத்துல நெருங்கி 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 மாடங்களா இருக்கான். அப்படி அதாவது ரொம்ப தென்னந்தரிசலா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னா இல்லாம, இப்ப புதுசா முளைக்கிற காலனிலாம் இங்க ஒரு வீடு இருக்கும், அப்புறம் ஒரு 10 பிளாட் தள்ளி அப்புறம் தான் ஒரு வீடு இருக்கும். அப்பெல்லாம் இருக்கும்ல, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்ப வந்து ஒரு மெயின் ரோடு மாதிரி அடுத்தடுத்து 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 மாடங்களா இருக்கு. அவ்வளவு பெரிய மாடங்களோட இருக்கு. அது ஏன்னா செல்வ நிலை அப்படி இருக்கிறதுனால செல்வத்தோட இருக்கிறதுனால நிறைந்த மாடங்கள் நிறைந்திருக்கின்ற திருவிழிமிழலை. அங்க அந்தணர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா கோபம் எல்லாம் தணிந்தவர்களா. அப்ப அவங்களுக்கு கோபமே வராதுன்னு அவர் சொல்லல, ஒரு காலத்துல வந்திருக்கும். ஆனா அந்த கோபம் நமக்கு சரியில்லை. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். அதனால எந்த இடத்துலயும் செல்லக்கூடிய இடத்துல கூட சினத்தை காக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அல்லிடத்து காக்கில்யன் காவாக்கல் என்னன்னு அவரு சினம் இல்லாத ஆளே இல்லைங்கிறதுக்கும், ஆனா அந்த சினத்தை தணிக்கக்கூடிய வகையிலே மனிதன் இருக்கணுங்கிறதையும் நமக்கு உணர்த்தினார் வள்ளுவர். இங்க அப்படி உள்ள கோபத்தை தணித்து கொண்டவர்கள் இந்த அந்தணர்கள் என்று பெருமையாக கூறுகின்றார். அவர்கள் அந்தி சந்தி நாள்தோறும் இறைவனை வணங்குகின்றார்கள். போன பாடல தான் சொன்னார் நித்தம் நாள்தோறும்னு சொன்னார்ல, அதே மாதிரி ஒரு நாள்ல அந்தி சந்தி எல்லா நேரங்களிலும் இறைவனை வணங்குகின்றார்கள். நீ அங்க இருக்கும்போது உனக்கு என்னன்னா, உனக்கு பூக்கள்லாம் நிறைய போட்டு உனக்கு அலங்காரம் பண்றாங்கப்பா. அந்த நேரத்துல எல்லாம் சிறப்பான அலங்காரம் உனக்கு. அப்படி இருக்கின்ற அதெல்லாம் அணிந்து இந்த இடத்துல நீ சந்தோஷமா எழுந்தருள் இருக்கின்ற. அப்ப நீ எனக்கும் அருள வேண்டாமா? அவங்களுக்கு எல்லாம் நீ முன்னால எல்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நான் எடுத்துக்காட்டு காட்டுறேன். அவ்வளவு பேருக்கு அருள் இருக்கின்றாய். அதோட அந்த இதுல ஒரு கடைசியா லிஸ்ட்ல என் பேரையும் சேர்த்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. 7வது பாடல். பணிந்த பார்த்தன் பகீரதன் பல பத்தர் சித்தர்க்கு பண்டு நல்கினீர் திணிந்த மாடம் தொறும் செல்வம் மல்கு திருமிழலை தணிந்த அந்தணர் சந்தி நாள்தொறும் அந்திவான் இடு பூச்சிறப்பு அவை அணிந்து விழி கொண்டீர் அடியேற்கும் அருள்தீரே என்று 7வது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து 8வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு சிறப்பாலாம் இருக்கிற நீ எதுக்கு விதி விதியா போய் பள்ளி தேர்ந்து உண்கின்றாய் அப்படிங்கிற கேள்வி பின்னால வரப்போகுது. அதுக்கு முன்னாலேயே அப்படி ஒரு இது ஆரம்பம் மாதிரி போட்டு விட்டுருக்காரு. உன்னை சுத்தி பூதகணங்கள் இருக்கு. அந்த பூதகணங்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஆனா நீ போய் அப்படியே ஒவ்வொரு இடமாக பழி தேர்ந்து அவங்களுக்கெல்லாம் நீ கொடுக்கின்றாய். அதுவே உனக்கு வந்து அவங்கதான் உனக்கு சொந்தம் மாதிரி நீ எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கின்ற. அந்த 4 வேதங்களையும் அந்த அந்தணர்கள் ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றார்களா. எப்ப ஆராய்வோம்? நல்ல படித்ததற்கு அப்புறம் எதையாவது ஒன்றை கற்ற பின்னால் இது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க, இது எதனால இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் அதுக்கப்புறம் தானே வரும். படிக்கிறது மட்டும் இல்ல, மனசு அதுலயே இருக்கணும் இல்லையா. இப்ப மனசு வந்து அது தேவைப்படுற நேரத்துல மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாத நேரத்துல ஓரம் தள்ளிட்டு மற்றதுல மனசை செலுத்திட்டோம்னு வைங்களேன், இந்த ஆராய்ச்சி நோக்கு வரவே வராது. ஆராய்ச்சின்னு எப்போ வரும்னா, நாவுக்கரசர் இந்த இடத்துல இப்படி பாடினாரு, அந்த இடத்துல அப்போ அதுல ஏன் மாற்றி சொன்ன மாதிரி இருக்கு, அப்போ மாற்றி சொல்லல, நம்ம மாற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இதுவும் அதுவும் ஏறக்குறைய ஒண்ணு மாதிரி. இதே மாதிரி இன்னொரு பாட்டுல சம்பந்தர் பாடியிருக்காருல அப்படின்னு அந்த ஆராய்ச்சி எப்போ வரும்? அதுக்குள்ளேயே மனசை வச்சிருக்கும் போதுதான் வரும். நம்ம திருமுறையை படிக்கும் போது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மூடி வச்சுட்டோம்னா அப்படி மனசையும் அந்த கம்பார்ட்மெண்ட்டை மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஆராய்ச்சி வரவே வராது. அதனால இவர் என்ன சொல்றாரு, அந்த தெளிந்த ஆராய்ச்சியான மனநிலை வரணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே தோய்ந்திருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும், உறுதியோட இருக்கணும், நேசத்தோட இருக்கணும், அதுக்குள்ளேயே இருக்கணும் ஆராய்ச்சி. அப்பதான் தெளிந்து வர முடியும் என்று கூறுகின்றார். அதை தெரிந்து தேர முடியும். அப்படிப்பட்டவர்கள் அந்த எந்த ஊரை இடமாக கொண்டிருக்கின்றார்கள்? இந்த திருவேழிமிழலையை கொண்டிருக்கின்றார்கள். ஆனா நீ மட்டும் என்னப்பா சும்மாவா? சும்மா நீ உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்தே தமிழ் பாட்டு கேட்கணுங்கிறதுக்காகத்தானே தினம் ஒரு பொற்காசுன்னு சொல்லி 2 பேரையும் அங்கனே உட்காந்து வச்சிருந்த. இங்க பஞ்சம் வந்துட்டு நம்ம இந்த ஊரை விட்டு போவோம், அவங்க 2 பேரும் கிளம்பி இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு திருவேழிமிழலையில இருந்து பாட்டு கேட்டு இருந்திருக்க முடியாது. அதனால உனக்கு ஆசை
அப்படின்னு இவரு அப்படி லைட்டா தன்னோட தோழமை இதுலயே எட்டி பாக்குற மாதிரி சொல்றாரு. இதுல நீ தினம் பாட்டு கேட்கணுங்கிற ஆசை உனக்கு, அதனால நீ எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு பொற்காசு தரேன், நீங்களும் சாப்பிட்டு அடியார்களுக்கும் கொடுத்து பொதுமக்களுக்கும் கொடுங்க. அப்ப அந்த தொண்டை செய்ய மாட்டேன்னு அவங்க செய்ய போறது இல்லை, போறது இல்ல, சுவாமியே இருக்க சொல்லிட்டாரு, இருப்போம் அப்படின்னு அவங்க அங்கேயே தங்குறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட அருளை செய்கின்றவன் நீ குளிர்ந்த மிகவும் அருமையான விழிமிடலையின் நிழலிலே எழுந்தருளி இருக்கின்றார். இப்படி நிழல்ல இருக்கும்போது நீ எனக்கு அருள மாட்டாயா என்று கேட்கின்றார். 8வது பாடல். பரந்த பாரிடம் ஊரிடை பலி பற்றி பாத்துண்ணும் சுற்றமாயினேர், தெரிந்த நான்மறையோர்க்கு இடமாய திருமிழலை, இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினீர், அருந்தன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே. அந்த 2 வரையும் இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினீர், நித்தமும் நீர் படிக்காசு தந்தது உட்கார்ந்து பாட்டு கேட்கணுங்கிற ஆசையில அப்படிங்கிறத குறிப்பிடுகின்றார். இது நமக்கு அகச்சான்று. நாவுக்கரசர் பெருமானும் ஞானசம்பந்த பிள்ளையாரும் அந்த ஊர்ல இருந்து படிக்காசு பெற்று பாடல் பதிகங்கள் நிறைய பாடியிருக்காங்க இந்த திருவிழிமிடலை திருத்தலத்திலே என்பதற்கான எடுத்துக்காட்டு இந்த இது எடுத்து கூறுவது போல அமைந்திருக்கின்றது. அடுத்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, உமையம்மை கேட்கின்றாளாம், தூய நீரெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு அபிஷேகம் வாங்கிக்கிறீங்க, அதை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றீர்கள், ஆனா எதுக்காக வீதி வீதியாக வீடு வீடாக சென்று பலி தேடுகின்றீர் அப்படிங்கிற கேள்வி. அத நம்ம போன பாடல்ல பார்த்தோம்ல, தெரிந்து அப்படின்னு ஆராய்ச்சின்னா அப்புறம் தான் அது வரும், அப்புறம் தான் தெளிவு வரும் இல்லையா. முதல்ல படிச்சுட்டு அதோட விட்டுறக்கூடாது, அப்புறம் அதுலயே தோய்ந்து கொண்டே இருந்தால் அதிலே தேர்வு பெறலாம், தெளியலாம். அப்போ ஆராய்ச்சிக்கு போவோம் சொன்னால இங்க அப்ப அதுலயே இருந்து அந்த கேள்வி எல்லாம் கேட்டு அப்ப அதுக்கு விடை கிடைக்கும் இல்லையா. அதன் விடை என்ன? அதுதான் மெய்ப்பொருள். யாருக்கு இறைவனுடைய ஞானம், இறைவன் தருகின்ற ஞானம் கிடைக்கும் அப்படின்னா, அவனை பற்றி அருளுரைகளை படித்தவர்களுக்கு, அந்த அருளுரைகளையே மனதிலே வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு, அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு, அதிலிருந்து வெளியே போகாதவர்களுக்கு, அதிலே தெளிகின்றவர்களுக்கு அந்த மெய்ப்பொருள் கிடைக்கும் அப்படின்னு இதுல யாரு கேப்பா? போனேன்னா பிட்சாடனார் போறாரா, சரி நல்லா இருக்கு அப்படின்ட்டு தெரியல. அப்புறம் அந்த போறாரா, இவரு ரிஷபாரூடரா, நல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் போனேன்னா நான் அந்த பிம்பங்களை மட்டும்தான் பார்த்துட்டு வருவேன். எப்போ எனக்கு அடுத்த நிலைக்கு நான் போவேன்னா, எதுக்காக ரிஷபாரூடர் இப்படி இருக்கு, எதுக்காக இந்த சிலை வச்சிருக்காங்க, எதுக்காக சுவாமி இப்படி எழுந்தருள் இருக்கின்றார் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்போ வரும்னா, அது மேல எனக்கு ஒரு பிடிப்பு வந்ததுன்னா அடுத்த நிலைக்கு நான் போவேன். அப்ப ஏன் அந்த பிட்சாடனர் கோலம் எதுக்கு, சுவாமி ஏன் அப்படி பலி தேர்ந்து வருகின்றார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சா அதுக்கான விடையை தேடுவேன். அந்த விடையை தேடும் பொழுது விடை கிடைக்கும். அந்த விடை நமக்கான மெய்ப்பொருள், இறைவன் தருகின்ற மெய்ப்பொருள் என்று கூறுகின்றார். அப்படி விடை தேடுபவர்களுக்கு, உன்னிடம் விண்ணப்பம் செய்கின்றவர்களுக்கு மெய்ப்பொருளாக இருப்பவன் நீ. நீ இங்க வீழிமிழலையில எழுந்தருளி இருக்கின்றார். அந்த அங்கிருக்கின்ற நீ எனக்கு அருளை செய்ய மாட்டாயா என்று கேட்கின்றார். தூய நீர் அமுதாயவாறு அது சொல்லுக என்று உமை கேட்க, உமையம்மை கேள்வி கேட்கிறாளாம் இறைவனிடம். தூய நீரை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அமுது அப்படின்னா என்ன, எப்போ அமுதுன்னு எதையாவது சொல்லுவோம், நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா என் அமுதம் போன்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அமுதம் போன்றவள் என்னுடைய அப்படின்னு நமக்கு ரொம்ப எது அருமையோ அதை அமுதம்னு சொல்லுவோம் இல்லையா. தூய நீர் இறைவனுக்கு அமுதம் மாதிரி பிடித்தமான ஒன்று அப்படின்னு சொல்லுகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் உண்மை கேட்கின்ற அடியார் பெருமக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மெய்யான பதில் கிடைக்கும். ஏன்னா நீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணு அப்படின்னோட அபிஷேகம் பண்ணிட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா அடுத்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. தூய நீர் அமுதாயவாறு அது சொல்லுக என்று உமை கேட்க சொல்லினீர், அதனை சொல்லி எங்களுக்கு உணர்த்துகின்றார்.
தி அரா குலையார். அந்த திருவேழிமிழலை ஊர் இருக்கே, அங்க வேள்வி வளர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வேள்வி ஒரு நாள் நிக்காதான். அதான் தீ அரா குலையார். அந்த ஊர்ல இந்த வேள்வி அமர்ந்து போகவே போகாத, நடந்துகிட்டே இருக்குமா. தீயரா குலையார் செழுமாட திருமிழலை மேய நீர் பலியேற்றது என் என்று விண்ணப்பம் செய்பவர்க்கு மெய்ப்பொருள் ஆய வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே. ஆக சாதாரண நீரே உமக்கு அமுதமாக மாறிவிட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு, பலி தேர்வது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தேடுகின்றவர்களுக்கு இறைவன் அருள மெய்ப்பொருள் கிடைக்கும் என்று கூறுகின்றார். அதே மாதிரி நீர் எனக்கும் அருள வேண்டும் என்று கேட்கின்றார். அடுத்து 10வது பாடல் பதிக பலன் சொல்லுகின்றார் பாடலாக. எந்த ஊரை பற்றி பாடுகின்றார்? அதான முதல்ல சொல்லுவாரு. வேத வேதியர் வேத நீதி அது ஓதுவார் விரி நீர் மிழலையுள். அதாவது வேதத்தை ஓதுகின்ற வேதியர்கள், அப்புறம் அந்த வேதத்தின் பொருளையே உணர்ந்து அதையே பின்பற்றி வாழ்கின்றவர்கள், அவர்களெல்லாம் உறைந்திருக்கின்ற வாழ்கின்ற நிறைந்த நீரை கொண்ட திருவிழிமிழலை அந்த ஊர்ல இருக்கிற சுவாமியை பாட போறேன். வேத வேதியர் வேத நீதி அது ஓதுவார் விரி நீர் மிழலையுள் ஆதி வீழி கொண்டீர். ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே வீழிமிழலை இருக்கே, அந்த மிழலை செடியின் நிழலை ஏற்றுக்கொண்டவன் நீ. அடியேற்கும் அருளுகென்று நான் எனக்கும் அங்க இருக்கின்ற இறைவன் சொல்லியாச்சு. யாரு பாடுதா? அடியேற்கும் அருளுகென்று நாத கீதம் வண்டு ஓதுவார் பொழில் நாவலூரான். நாதம் கீதம் எல்லாம் பாடக்கூடிய வண்டுகள், இனிய இசைய வண்டுகள்லாம் பாடுதான். எங்க? சோலைவனங்கள்ல. சோலைவனம் எங்க இருக்கு? நாவலூரன் அவருடைய ஊரிலே, திருநாவலூர்ல இருக்கு. அந்த நாவலூரிலே பிறந்த நான், வன் தொண்டனாகிய நான். யாரப்பா? எந்த ஊரு? திருவிழிமிழலை சொல்லியாச்சு. எந்த சுவாமி? வீழிநாதர் சொல்லியாச்சு. யார் பாடுதா? நாவலூரன் அந்தொண்டனாகிய நான் சொல்லியாச்சு. அப்ப பலன் என்ன? நற்றமிழ் பாதம் ஓத வல்லார் பரனோடு கூடுவரே. இந்த பாடல்களை எல்லாம் பாட வல்லவர்கள், பரம்பொருள் இருக்காரே எல்லாவற்றையும் கடந்தவன், அந்த பரம்பொருளோடு கூடுவார்கள். அப்பனா முதல்ல சொன்ன பந்தம் வீடு, பந்தத்தை காட்டிட்டாரு, வீட்டை கொடுத்துருவாரு. இந்த பதியத்தை பாடும் பொழுது பந்தத்தை ஏற்கனவே நாம எல்லாரும் பார்த்துட்டோம், இப்ப வீடும் கொடுத்துருவாரு. அவரை போய் அந்த நேரத்துல அவர் படிகிறரா இருக்க மாட்டாரு, நமக்கு வெளிப்பட்டு நின்று அருளுவார். அவரை பற்றியே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்து அதிலேயே மனதை ஊன்றி படித்து கொண்டிருந்தால் நமக்கு நிச்சயமாக மெய்ப்பொருளை விளங்க வைப்பார். அப்பொழுது நமக்கு அந்த பந்தம் விலகி வீடு கிடைக்கும் என்று நாம் உணர முடிகின்றது. பாடலை மீண்டும் பார்ப்போம். வேத வேதியர் வேத நீதி அது ஓதுவார் விரிநீர் மிழலையுள் ஆதி வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுகென்று நாதகீதம் வண்டு ஓதுவார் பொழில் நாவலூரன் வன்தொண்டன் நற்றமிழ் பாதம் ஓதவல்லார் பரனோடு கூடுவரே என்று நிறைவு செய்கின்றார். அப்படி பரனோடு நாம் கூடுவதற்கு படிப்படியான வழியையும் பதிகம் முழுவதும் நமக்கு கூறுகின்றார். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், உறுதியான மனப்பான்மையோடு இருக்க வேண்டும், நேசத்தோடு இருக்க வேண்டும். தெளிந்த நீர் ஆவினில் 5 தேன் இவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சிறப்பான மலர்களை கொண்டு இறைவனை அலங்கரித்து வழிபட வேண்டும். இறைவனை மனத்திலே எப்பொழுதும் நிறுத்தி அவனை பற்றி ஆராய்ந்து அதிலே தெளிந்து தேர்ந்து நின்றால் அவனுடைய மெய்ப்பொருள் நம் கைவசமாகும் என்பதை இந்த முழு பதிகமும் நமக்கு விளக்குகின்றது. இவ்வளவு நடந்ததுன்னா அப்புறம் நாம இறைவனோடு கூடுவதை தவிர வேறு என்ன? நிச்சயமாக அந்த பலன் நமக்கு கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அருள் நிறை வீழிநாதேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் நிறை சுந்தர குஜாம்பாள் திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணிய வாழிய நீதி வாழிய நேழ்புவி வாழிய, கோதில் சைவ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.